அஸ்வின் கைது வரை இறைவன் வழிநடத்தியதற்கு நன்றியாகவும் வரும் வருடம் சிறப்பாக அமையவும் குடும்பத்தில் மரித்த தாத்தா பாட்டி அற்புதம் மரிய தங்கம் ஆண்மணி இளைப்பாட்சிக்காகவும் மற்றும் யாரும் நினையாத ஆத்மாக்காகவும் ஜெபிக்கிறார்கள். அற்புதராஜ் பூங்கொடி குடும்ப நலனுக்காகவும் குழந்தைகள் அஜய் இவான்ஸ்லின் அஸ்வின் கல்வி ஞான வளர்ச்சிக்காகவும் விவசாயம் செழிக்கவும் கால்நடை வாகனங்களை ஆசீர்வதிக்கவும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் இத்திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கிறார்கள். நாம் அனைவரும் ஆண்டவரில் அகமகிழ்வோம். ஏனெனில் நம் மீட்பர் உலகில் பிறந்துள்ளார். இன்று நமக்கு விண்ணகத்திலிருந்து உண்மையான அமைதி இறங்கி வந்தது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை.
நமக்காக ஒரு பாலன் பிறந்துள்ளார். நம்மை தேடி ஒரு மீட்பர் வந்துள்ளார். அன்பிற்கு இனியவர்களே, 2023ஆம் ஆண்டின் இனிய கிறிஸ்துமஸ் பெருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் கபிரியல் தூதர் இம்மானுவேல் அன்பியங்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். பிறந்த நாள் என்றாலே கொண்டாட்டம்தான். ஏனெனில் பிறந்த நாள் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் மறக்க முடியாத நாள். பெற்றோர், உடன்பிறப்புகள், நண்பர்கள் சூழ புத்தாடையுடன் கேக் வெட்டி இனிப்புகளை அனைவருக்கும் அளித்து நாள் முழுவதும் முகமலர்ச்சியுடன் உற்சாகமாய் வலம் வரும் நாள். சாதாரண மனிதர்களாகிய நமக்கே இவ்வளவு ஆடம்பரமான கொண்டாட்டம் என்றால் நம்மை படைத்த பரமனின் பிறந்த நாள், உலகினை ஆளும் உத்தமனின் பிறந்த நாள் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். மாட்டுக்குடிலில் பிறந்த இயேசுவின் ஏழ்மைதான் இன்று நாம் கொண்டாடும் இந்த ஆடம்பரமான கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு காரணம். மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே இறைவா, வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தயாரிப்பின் நிறைவாக இன்றைய நாளில் நள்ளிரவில் 12 மணிக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்கிற மகிழ்ச்சியை வானதூதர்கள், புனிதர்கள் அவர்களோடு இணைந்து இந்த வானவர் கீதத்தோடு நாம் இணைந்து பாட இருக்கிறோம். ஒரு நிமிடம் கைகளை குவித்து கண்களை மூடுவோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகில் குழந்தையாய் பிறந்தார். அந்த குழந்தை எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை, சமாதானத்தை கொண்டு வந்தது. நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் அந்த குழந்தை இயேசுவிடம் ஒப்பு கொடுப்போம். இயேசு பாலன் நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். இயேசு பாலன் நம் இல்லத்தில் பிறக்க வேண்டும். எங்கே அமைதி இல்லையோ, எங்கே சமாதானம் இல்லையோ, எங்கே சண்டை சச்சரவுகள் நிறைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் பாலன் இயேசு பிறந்து அமைதியை, சமாதானத்தை, மகிழ்வை கொண்டு வர வேண்டும். வாக்கு மாறாத தெய்வம் இம்மானுவேலாய் நம்மோடு தங்கி நம்மோடு வாழ்ந்து நமக்காக உயிர் நீக்க குழந்தையாய் பிறந்த தெய்வம் அவரின் மகிழ்வை வான தூதர்களோடு இணைந்து உன்னதங்களிலே என்கிற மகிழ்ச்சியின் மாட்சியின் கீதத்தை பாடி கொண்டாடுவோம். உலகினிலே நல் மன
மன்றாடுவோமாக. மகிழ்வின் ஊற்றே இறைவா, உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தீரே. அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளார் என்ற கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கின்றார் இறைவாக்கினர் எசாயா. கார் இருளில் நடந்து வந்த மக்களுக்கு, சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டிற்கு இயேசு என்னும் ஆதவன் உதித்துள்ளார் என்று மகிழ்ச்சியின் நற்செய்தியினை அறிவிக்கும் இன்றைய முதல் வாசகத்தை கேட்கும் நாமும் கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை நிறைவாக அனுபவிக்க வரம் கேட்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 2 முதல் 4 முடிய, அதனைத் தொடர்ந்து 6 முதல் 7 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 2 முதல் 4 முடிய, அதனைத் தொடர்ந்து 6 முதல் 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பலுகி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆரோ
12ஆம் வாசக முன்னுரை. இறைவாக்கினர் பலரால் முன்னறிவிக்கப்பட்ட இயேசுவின் பிறப்பை எதிர்நோக்கி காத்திருந்த அனைவரும் கடவுளின் மீட்பை கண்டுகொள்ளும்படி இயேசு மனிதரால் மக்கள் மத்தியில் பிறந்துள்ளார். நம்மை தீமையிலிருந்து மீட்டு நல்வழிக்கு அழைத்து செல்லவும் தமக்குரிய மக்களாக நம்மை தூய்மைப்படுத்தவும் தெய்வம் மனிதனானது என்பதை எடுத்துரைக்கும் 2ஆம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். மனிதர் அனைவருக்கும் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 11 முதல் 14 முடிய. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 11 முதல் 14 முடிய. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறை பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 2, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 14 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 2, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மண ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லஹேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து
தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உரித்தாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்ணீன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, எண்ணமே உன் வண்ணமே, என்னை தேடி வந்ததேன். ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ. எல்லோரும் சேர்ந்து படுங்க பார்ப்போம். ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ. கண்ணீன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே. எங்கும் நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய். எங்கும் நிறைந்த இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய். ஞாலம் காக்கும் நாதன் நீ, சீலக்கரத்தில் அடங்கினாய். தாயுன் பிள்ளை அல்லவா, சேயாய் மாறும் விந்தையே. ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ. சேர்ந்து ஆரீரோ. கண்ணீன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, என்னமே உம் வண்ணமே, என்னை தேடி வந்ததேன். ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ
ஆரீரோ ஆராரோ ஆரீரோ ஆராரோ. உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த பாடல் மிக அருமையான பாடல். ஒரு இயேசு சபை குருவானவரால் எழுதப்பட்ட பாடல். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவோ புத்தம்புது பாடல்கள் வந்தாலும் கூட கத்தோலிக்க திரு அவையில் பாரம்பரியமாக பாடப்படுகிற ஒரு அழகான ரம்யமான பாடல். அதில் ஒரு வரி எப்பொழுதெல்லாம் நான் கேட்கிறேனோ அல்லது எப்பொழுதெல்லாம் நான் பாடுகிறேனோ அப்பொழுதெல்லாம் வியப்பை தருவது உண்டு. என்ன வரி? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகள். அப்படி என்றால் அன்னை மரியாவும் கடவுளுடைய பிள்ளை, மகள். தாயின் பிள்ளை அல்லவா சேயாய் மாறும் விந்தையன். அப்போ அன்னை மரியாளும் கடவுளுக்கு யார் தான்? பிள்ளை தான், மகள் தான். ஆனால் கடவுளின் மகளின் மடியில் இயேசு தவழ்ந்ததால் அந்த இயேசுவுக்கே அவள் தாயாய் மாறினாள். எனவே சேயாய் மாறும் விந்தையேன். இந்த உலகத்தில் எவ்வளவோ விந்தைகள், எவ்வளவோ அற்புதங்கள், அதிசயங்கள் இருக்கின்றன. அற்புதங்கள், அதிசயங்கள் அனைத்திலும் மிக உயர்வாய், உன்னதமாய், வரலாற்று சிறப்போடு பார்க்கப்படுவது இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாள். எல்லார் வீட்லேயும் குழந்தை பிறக்குது. இந்த உலகத்தில் எத்தனையோ மாமன்னர்கள், பேரரசர்கள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள். நெப்போலியன், அலெக்சாண்டர் போன்ற மாவீரர்கள் பிறந்திருக்கிற இந்த மண், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகளெல்லாம் பிறந்திருக்கிற இந்த மண், ஹிட்லர் போன்ற கேடு புத்தி கொண்டவர்கள் கூட பிறந்த மண். இவ்வளவு மனிதர்கள் பிறந்திருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை மட்டும் ஒட்டுமொத்த உலகமே இணைந்து இந்த நள்ளிரவில் விழித்திருந்து கொண்டாடுகிறது என்றால் இயேசுவனுடைய பிறப்பு மிகச் சாதாரணமாய் வந்ததல்ல. அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. காரணம், இந்த ஒட்டுமொத்த உலக வரலாற்றையே கிறிஸ்துவிற்கு முன்பு, கிறிஸ்துவிற்கு பின்பு, கிமு கிபி என்று இரண்டாக பிரித்தது இயேசுவனுடைய பிறப்பு. நாம் பயன்படுத்துகிற நாட்காட்டி ரோமன் கேலண்டர், அது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை மையமாய் வைத்துத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வரலாற்றை நாம் படிக்க தொடங்கினோம் என்றால் அது இயேசு பிறந்ததற்கு முன்பு எப்படி இருந்தது, இயேசு பிறந்ததற்கு பின்பு எப்படி இருந்தது என்று இயேசுவை இந்த உலகின் மையமாய், அச்சாரமாய் வைத்துத்தான் இந்த உலக வரலாறே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் பிறப்பை இயேசு இந்த உலகிற்கு கொண்டு வந்தார். அந்த பிறப்பு நமக்கு சொல்லுகிற செய்தி. கடந்த 4 வாரங்களில் ஒவ்வொரு வாரமும் நாம் திருவருகை காலத்தில் நம்மையே தயாரித்தோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மைய சிந்தனையில் இந்த திருவருகை காலத்தை சிறப்பித்தோம். முதல் வாரம் ஞாபகம் இருக்கா? 4 வாரமும் முதல் வாரம் என்னது? நம்பிக்கையின் வாரம். அன்றைக்கி நாம் என்ன சொன்னோம்? அந்த வாரம் முழுசும் அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இன்றைக்கி இந்த ராத்திரியில் நீங்கள் அறிவோடு இருக்கீங்களோ, தெளிவோடு இருக்கீங்களோ, விழிப்பாக இருக்கணும். விழிப்பாக இருக்கீங்களா இல்லையா? ஆமாம். ஏற்கனவே பாட்டு கிளாஸ் ஒரு தடவை 6,000 ரூபா பாடியாச்சு, சாமியாரும் ஒரு தடவை 6,000 ரூபா பாடியாச்சுன்னு கண்ணை மூடி என்ன செஞ்சிடக்கூடாது? தூங்கிடக்கூடாது. தூங்கிறீங்களா? முடிச்சுட்டு இருக்கீங்களா எல்லாரும்? வெரி குட். அறிவு தெளிவோடு, வெரி குட். அதில் 2வது வசனம், அசையாத நம்பிக்கையோடு இருப்பேன். இதுதான் அந்த திருவருகை காலத்தில் முதல் வாரம் நாம் பிரசங்க வச்சு அந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்தது. 2வது வாரம் சமாதானத்தின் வாரம். அந்த சமாதானத்தின் வாரத்தில் நாம் சொன்ன 2 வார்த்தைகள் என்னெல்லாம்? நான் சமாதானத்தின் தூதராய் இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. 2வது நன்மையால் தீமையை வெல்லுவேன். சொல்லுங்க. வெரி குட். 2 வாரம். 3வது வாரம் மகிழ்ச்சியின் வாரம்.
அதில் 2 வார்த்தைகளை தியானித்தோம். என்னதெல்லாம்? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். சொல்லுங்க. 2வது, அடுத்தவரின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பேன். எனவே 4 வாரங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை இது 4வது வாரம். இந்த 4வது வாரத்தில் என்ன மைய சிந்தனை? அன்பு. அன்பு தான் மைய சிந்தனை. அது 4வது வாரம் வந்த மாதிரியே முடிஞ்சு இன்னைக்கு 5வது வாரத்திற்குள்ள கிறிஸ்து பிறப்புக்குள்ளே கடந்து சென்றதுனால இந்த நம்பிக்கை, இந்த சமாதானம், இந்த மகிழ்ச்சி, இந்த அன்பு, இந்த 4ம் எங்கே மையம் கொண்டிருக்கிறது? இந்த 4 திரிகள், இந்த 4 வாரங்கள் சொல்லி தருகிற மைய செய்தி கிறிஸ்மஸ் அப்படின்னா. கிறிஸ்மஸ் அப்படின்னா இந்த 4 வாரங்களுடைய இணைப்பு எங்கே இருக்கிறது? அப்போ இந்த 5வது வாரம் கிறிஸ்து பிறப்பு வாரம். இந்த வாரத்தில் என்ன மைய சிந்தனை? என்ன மைய சிந்தனை? இல்லை என்ன இருக்கு? அதான் மைய சிந்தனை. நான் தான் மைய சிந்தனை. என் பேர் தான் மைய சிந்தனை. உலகத்தில் இம்மானுவேல் அப்படிங்கிறத சொல்லாமல் யாரும் கிறிஸ்மஸ் பூசையோ பிரசங்கம் என்ன செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, அன்பு, இந்த 4 ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்து பாலன். அவர் இம்மானுவேல். ஏன் இம்மானுவேல்? கடவுள் என்னோடு இருக்கிற பொழுது நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். கடவுள் என்னோடு இருக்கிற பொழுது நான் சமாதானத்தோடு இருக்கிறேன். கடவுள் என்னோடு இருக்கிற பொழுது நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். கடவுள் என்னோடு இருக்கிற பொழுது நான் அன்போடு இருக்கிறேன். அதனால தான் சொன்னேன், இந்த 4 வாரமும் எங்கே மையம் கொண்டிருக்கிறது? இம்மானுவேல். எல்லாம் அடையாளம். இந்த கிறிஸ்து பிறப்பு விழா சொல்லுகிற இந்த அடையாளங்கள் மட்டும் அடையாளங்களாகவே நின்றுவிடக்கூடாது. இவை சொல்லுகிற அர்த்தம் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். பல அடையாளங்கள் இருக்கின்றன. 2-3 அடையாளங்கள் மட்டும் பார்ப்போம். முதல்ல, டிசம்பர் மாதம் வந்த உடனே, திருவருகை காலம் தொடங்கிய உடனே, கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்னாலே முதல்ல என்ன அடையாளம் வரும்? ஸ்டார், நட்சத்திரம். அதுதான் முதல் அடையாளம். எல்லா வீடுகள்லையும், எல்லா கடைகள், எல்லா தெருக்கள், எல்லா ஆலயங்கள், எல்லா இடங்களிலும் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரம் சொல்லுகிற அர்த்தம் என்ன? இது ஒரு அடையாளம். நட்சத்திரம் என்பது ஒரு அடையாளம், ஒரு சிம்பல். இந்த நட்சத்திரம் எதற்காக? ஏன் கிறிஸ்மஸில் நட்சத்திரம் போடுறோம்? ஏன் ஸ்டார் போடுறோம்? ஞானிகளுக்கு என்ன செய்து ஸ்டாரு? வழிகாட்டுச்சு. அவர்கள் ஞானிகள், அவர்கள் கீழ்த்திசை வியாபாரிகள், அவர்கள் அரசர்கள். இப்படி 3 வெர்ஷன் இருக்கு. அவர்கள் அரசர்களா, ஞானிகளா, அல்ல வியாபாரிகளா? ஏதோ கீழ்த்திசையில் வந்த மனிதர்கள் 3. அவர்களுக்கு இந்த நட்சத்திரம் தான் வழிகாட்டியாக இருந்துச்சு. ஒருவேளை இன்னைக்கு நாம் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எது வழிகாட்டுது? நம்முடைய மொபைல் ஃபோன் தான் என்ன செய்யுது? வழிகாட்டுது. இதில் நீங்கள் ஜிபிஎஸ் ஆன் பண்ணி நேவிகேஷனை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். சில நேரங்களில் திருப்பலிக்கு நாங்கள் செல்லுகிற பொழுது ஏதாவது புதித ஊர், அந்த ஊருக்கு நம்மளுக்கு வழியே தெரியாது, இதுக்கு முன்னாடி போனதே இல்லை அப்படின்னா சம் எப்படி வர்றது? லொக்கேஷன் அனுப்புங்க, போட்டு என்ன செஞ்சிடலாம்? வந்துடலாம். கடந்த வாரத்தில் ஒரு திருமண திருப்பலிக்காக நான் போகணும். அந்த ஊருக்கு நான் இதுக்கு முன்னாடி போனதில்லை, முதல் முறையாக போகிறேன். நேவிகேஷனை போட்டு லொக்கேஷனை போட்டால் போகிற வழியில் உங்களுக்கு வெள்ள பாதிப்பு இருக்குது, என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அப்போ எவ்வளவு அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சு. இன்னும் நாம் செல்லுகிற பயணங்களை குறித்து காட்டுவதற்கு, தெள்ள தெளிவாக உங்கள் பாதைகளை சொல்லி காட்டுவதற்கு உங்கள் உள்ளங்கைக்குள்ளே என்ன வந்துட்டு நேவிகேஷன், ஜிபிஎஸ் வந்துடுச்சு. ஆனால் ஞானிகள் காலத்தில் அப்போ அவங்கள்ட்ட மொபைல் கிடையாது, அந்த மொபைலில் ஜிபிஎஸ் நேவிகேஷன் கிடையாது, மேப்பு கிடையாது. அவர்களுக்கு மேப்பாக இருந்தது, அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தது என்னது? நட்சத்திரம். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இது நம்ம வாழ்க்கைக்கு இதை எப்படி நாம் பொருத்தி பார்க்க போகிறோம்? இப்போ நம்ம வீட்டில் ஸ்டார் போட்டிருக்கோமே, எதுக்கு? என்ன சாமி இது திரும்ப கேட்ட கேள்வியை கேட்குறீங்க? கேட்ட கேள்வி தான், ஆனால் பொருள் வேறு. ஸ்டார் போட்டிருந்தா கீழ்த்திசை ஞானிகளுக்கு வழிகாட்டுச்சு. இப்போ உங்கள் வீட்டில் எந்த ஞானி வந்து வழி கேட்ட? யாராவது வழி கேட்டாங்களா?
எந்த உங்கள் வீட்டில் போட்டிருக்க ஸ்டாரை பார்த்து எந்த கீழ்த்திசை ஞானிகள், அரசர்கள், ஒட்டகத்தில், குதிரையில், கழுதையில் யாராவது வந்தாங்களா? வரலையா? வரலல்ல. அப்புறம் எதுக்கு வீட்டில் ஸ்டார் போட்டிருக்கோம்? ஒரு இடத்துல ஸ்டார் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அங்கே இயேசு பிறந்திருக்கிறார் என்ற அர்த்தம். நட்சத்திரம் வந்தது, நட்சத்திரம் வந்த பாதையில் திடீரென்று ஞானிகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய மாளிகைக்குள் சென்றார்கள். ஏன்னா அவங்க தேடி வந்தது ராஜாவை. ராஜா எங்கே பிறப்பார்? அவர் அரண்மனையில் பிறப்பார். உடனே அரசரை தேடி அரண்மனைக்கு போயிட்டான். அங்கே போய் ராஜாட்டே கேட்குறான், ஐயா ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? எனக்கு பிள்ளை பிறந்தா தானடா ராஜா, எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கலையே, அப்போ நீ எந்த ராஜாவை சொல்கிற? அவனுக்கு கோபம். பிறகுதான் ஞானிகள் என்ன செய்கிறாங்க, வெளியில் திரும்பி வராங்க. திரும்பி வந்த உடனே அவர்களுக்கு முன்னால் எதுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்தோடனே குழந்தைய என்ன செய்வீங்க? எதில் கிடத்துவீங்க? பிறந்தோடனேவா தொட்டில் கிடத்துவீங்கள? ஒரு துணியில் பொதிஞ்சு. ஏமா இப்போது நீங்கள் கன்சீவ் ஆன உடனே நீங்கள் மெடிக்கலில் போனீங்க அப்படின்னா இந்த கன்சீவ் கிட்டு இருக்குது. குழந்தை பிறந்த உடனே பேறு காலத்துக்குன்னே ஒரு கிட்டு சேர்த்து வச்சுருக்கிறான். மொத்தமாக வச்சுருப்போம். என்னெல்லாம் இருக்கும்? லொட்டு லொசுக்கு. அந்த குழந்தைக்கு தலையில் தேய்க்கக்கூடிய எண்ணெயிலேருந்து, போடக்கூடிய பவுடர்லேருந்து, கண்மையிலேருந்து, காலில் போடக்கூடிய ஷூ சாக்ஸ்லேருந்து, அந்த குழந்தைக்கு வைக்கக்கூடிய ஒரு சின்ன மெத்தை, கொசு கடிக்காமல் இருக்கிற ஒரு கொசுவலை எல்லாம் சேர்ந்து ஒரு கிட்டு இருக்குது. இப்போ சூசையப்பர் மாதாவுக்கு அந்த கிட்டை வாங்கி கொடுத்துருந்தாருன்னா மாதா என்ன செஞ்சுருப்பாங்க? மெத்தையில் பிள்ளைய கிடத்திருப்பாங்களா? கிடத்திருக்க மாட்டாங்களா? இப்போ சூசையப்பர் என்ன செய்யலை? மாதாவுக்கு கிட்டு வாங்கி கொடுக்கல. ஏன் வாங்கி கொடுக்கல? என்னம்மா? அப்போ கடையே கிடையாது. அங்கே பிள்ளை பெற்றெடுக்க இடம் இல்லை. பிள்ளையவே எங்கே பெற்றெடுக்கன்னு தெரியலை. இதில் மெடிக்கல் கிட்டு வாங்கிட்டு தூக்கிட்டு அலைய முடியுமா? மாதாவை எங்கே கூட்டிகிட்டு போக? அதை ஒரே ஒரு கழுதை தான் இருக்குது. மாதாவை தூக்கி வச்சாச்சு. இவர் கழுதையை பார்ப்பாரா, மாதாவை பார்ப்பாரா? எந்த வீட்டில் இடம் இருக்குன்னு வீடு வீடா கதவை தட்டி பார்ப்பாரா? இல்லை அப்போ கடையை திறந்து, ஐயா என் பிள்ளைக்கு, எனக்கு என் வீட்டம்மா மாசமாக இருக்கா, குழந்தை பிறக்க போது ஒரு பேர்கால கிட்டு கொடுங்க அப்படின்னு அதை வாங்கி வச்சுருப்பாரா? இல்லை, அவர் ஒன்றுமே வாங்கி வைக்கலை. இப்போ பிறந்தவங்க மாதிரி என்ன செய்யலை? மெத்தையில் கிடத்த முடியலை. முன்னாடி நாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது துணியில் துறைஞ்சி சும்மா தரையில் என்ன செஞ்சுருவாங்க? படுக்க போட்டுருவாங்க, உருட்டி விட்டுருவாங்க. இப்போ அப்படி இல்லை. பிள்ளை தொடக்கத்திலேருந்து கீழே தரையில் என்ன செய்யாது? காலே வைக்காது. கோயிலுக்கு வந்தாலும் மெத்தையோடு தான் வரும், பஸ்ஸில் போனாலும் மெத்தையோடு தான் போகும், பைக்கில் போனாலும் மெத்தையோடு தான் போகும், அங்கே வீட்டில் இருக்கும்போது மெத்தையோடு தான் இருக்கும். வேற நீங்கள் பொத்தி பிராய்லர் கோழி மாதிரியே வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளை நோய் நொடிகளாக என்ன செய்யாது? தாங்கி நிற்காது. தெம்பா திராணியாக என்ன செய்யணும்? நிற்கணும். அந்த பிள்ளை என்ன செய்யணும்? நின்று வளரணும். இப்போ இயேசுநாதர் ரொம்ப திராணியாக வளர்ந்தாருன்னா அவர் பிறந்த உடனே வைக்கலில் கிடந்து உருண்டிருக்கார். சும்மா நம்ம வைக்கலில் கிடந்து உருண்டா நம்மளுக்கு புசுன்னு என்ன செஞ்சிடும்? அரிக்காதா? அவர் பிறந்த உடனே வைக்கக்கட்டில் கிடந்து என்ன செஞ்சவர் தான்? உருண்டு பிறண்டவர் தான். சில நேரத்தில் நம்ம இப்போ குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறோம். இல்லை அப்படின்னா அதற்கு அப்படின்ட்டு வீட்டு செரிலாக்கு அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இயேசுநாதருக்கு பிறந்த உடனே அங்கே என்ன இருந்திருக்கும்? ஒன்றும் இல்லை. குழந்தைக்கு சத்தான உணவு. பண்புக்குரியவர்களே, குழந்தையை அன்னை மரியாள் தீவன தொட்டியில் கிடத்தினாள் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சும்மா சிரிச்சுட்டு மெடிக்கல் கிட்ட அங்கே இல்லை, பேர்கால கிட்ட இல்லைங்கிறதுக்காக, மெத்த இல்லைங்கிறதுக்காக மட்டுமல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின செய்தி 6ஆம் அதிகாரத்தில், நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. அப்போ இந்த உலகத்தில் இயேசு உனக்கும் எனக்கும் நற்கருணை வடிவில் உணவாக போகிறார் என்பதை அவர் இறந்த பிறகு அல்ல. பெரிய வெள்ளிக்கிழமை இறப்பார், பெரிய வியாழக்கிழமை ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அப்பத்தை எடுத்து இது என் உடல் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவர் எப்பொழுது குழந்தையாக பிறந்தாரோ அப்பொழுதே இந்த உலகத்திற்கான உணவு என்பதை காட்டுவதற்காகத்தான் அவர் தீவன தொட்டியில், உணவு தொட்டியில் அவர் கிடத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்து என் வாழ்விற்கான உணவு. மூன்றாவது, பெரும்பாலும் இந்த குடில்கள் பக்கத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைப்பது உண்டு. கிறிஸ்மஸ் மரங்கள் ரட்சிப்பை, மீட்பை கொண்டு வந்தது. என்ன மரம்? புதிய ஏற்பாட்டில் என்ன மரம்?
சிலுவை மரம். என்ன மரம்? மரத்தில் தொங்க விடப்பட்டோர், சபிக்கப்பட்டோர். அப்படிதான் அத்தனை ஆண்டு காலமாக மக்கள் எல்லோரும் நினைத்தார்கள். எப்படி அந்த ஒரு மரத்தில் வந்த கனியினால் பாவம் வந்ததோ, இதோ இந்த மரத்தில் வந்த கனியினால் இந்த உலகிற்கு மீட்பை, ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வந்தார். எனவே இந்த சிலுவை மரம் நமக்கு சொல்லுகிறது, நான் உனக்கு வாழ்வை கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ கிறிஸ்மஸ் குடில் பக்கத்தில் நாம் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஜோடிக்கிறதுக்கும், பலூன் கட்டி தொங்க போடுறதுக்கும், கிஃப்டை தொங்க போடுறதுக்கும் மட்டும் இல்லை. இயேசு கிறிஸ்து, நானே திராட்சை கொடி, என்னோடு நீங்கள் எல்லோரும் இணைந்திருங்கள், இணைந்திருந்து நீங்கள் கனிதாருங்கள், அந்த கனி உங்கள் வாழ்வில் வெளிப்படட்டும் என்று சொல்கிறார். யோவான் எழுதின நற்செய்தி 15வது அதிகாரத்தில் திராட்சை கொடி ஓமையை பற்றி சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி உங்களால் கனிதர இயலாது. எனவே கடவுளோடு நாம் எப்பொழுது இணைந்திருக்கிறோமோ அப்பொழுது கனி தருகிறோம். ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா? ஒரு மரம் ஆகுமா ஆகாதா? எதை வச்சு சொல்லுவோம்? முருங்கைக்காய் ரொம்ப காய்ச்சிருக்கு, ஆனால் வாயில் வைக்க முடியலை, கசப்பாக இருக்கு, அந்த முருங்கை மரம் ஆகாது. மாமரம் கொப்பும் கொலையுமா இருக்கு, ஆனால் பூக்கிற பூவெல்லாம் உடனே உதிர்ந்துருது, காய் காய்க்கவே இல்லை, பழம் பழுக்கவே இல்லை, அந்த மாமரம் ஆகாது. பப்பாளி மரம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஒரு பழம் கூட என்ன செய்யலை, வரலை. அப்படியே பழம் வந்தாலும் வாயில் வைக்க முடியலை, அந்த மரம் ஆகாது. ஒரு மரம் ஆகும் ஆகாது எதால் அறியப்படும்? அதன் கனியினால் அறியப்படும். ஒரு மனிதன் ஆவான் ஆவ மாட்டான், எதால் அறியப்படுவான்? அவனுடைய செயலினால் அறியப்படுவான். மரங்கள் கனியினால் அறியப்படுவதைப் போல மனிதர்கள் அவரவர் செயல்களினால் அறியப்படுவார்கள். இயேசு சொல்லுகிறார், உங்கள் செயல்களை கொண்டே உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். நீ கிறிஸ்தவனான் என்பதால் அல்ல. உன் வீட்டில் நீ குடியில் வச்சிருக்க ஸ்டார் போட்டிருக்க, பக்கத்து வீட்டில் 2 ஸ்டார் போட்டிருக்கா, நான் 4 ஸ்டார் போடுவேன். அவன் சாதாரண பேப்பர் ஸ்டார் தான் போட்டிருக்கா, நான் சீரியல்லே ஸ்டார் போட்டிருக்கேன். எத்தனை லட்சத்திற்கு நீ ஸ்டார் போட்டாலும் பிரச்சனை இல்லை. உன் வாழ்க்கை, உன் செயல் எப்படி இருக்கிறது, அதை பொறுத்து தான் நீ கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுதெல்லாம் இந்த நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து என் வாழ்வில் பிறந்திருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டும். இந்த தீவன தொட்டி இயேசு எனக்காகத்தான் உணவாக வந்தார் என்பதை சொல்ல வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் மரம் இயேசு எனக்காக சிலுவை மரத்தில் பாடுபட்டார் என்று சொல்ல வேண்டும். இந்த குழந்தை எனக்கான குழந்தை, இந்த குழந்தை நமக்கான குழந்தை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் செய்திகள் ஆயிரம் உண்டு. எது நற்செய்தி? நான் பல நேரங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அடுத்தவரின் அமைதியை கெடுக்காமல் நாம் செய்வது எல்லாம் அவர்களுக்கு பலன் தரும். என் ஆன்மாவை கெடுக்காமல் நான் செய்வது எல்லாம் பிறருக்கு பலன் தரும். அதுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய பிறப்பு இந்த உலகிற்கே நற்செய்தி என்றால், என் வாழ்வில் நான் செய்வது ஏதாவது ஒன்று நற்செய்தியாக இருக்கிறதா? அடுத்தவருக்கு சிறிதேனும் அது பயன்படுகிறதா? பயன்பட்டால் அது ஆசீர், இல்லையா நாம் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று கிறிஸ்மஸ் விழாக்களை கொண்டாடி கொண்டிருப்பது மட்டுமல்ல, அந்த கிறிஸ்மஸ் என்பது என் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா? கீழ்த்திசை ஞானிகள் வந்தார்கள், திடீரென்று நட்சத்திரத்தை விட்டுவிட்டு அரண்மனைக்குள் சென்றார்கள். அரண்மனைக்குள் சென்றவர்கள் மீண்டும் வெளியே வந்தார்கள், நட்சத்திரம் வந்தது, இயேசுவை பார்த்தார்கள். அவர்கள் மீண்டும் அரண்மனைக்கு செல்லவில்லை. நான் சொல்றது புரியுதா? கீழ்த்திசை ஞானிகள் வந்தார்கள், நட்சத்திரத்தை பார்த்தார்கள், திடீரென்று அரண்மனையை பார்த்தார்கள், அரண்மனைக்குள் போனார்கள். வெளியே வந்தார்கள், நட்சத்திரத்தை பார்த்தார்கள், போய் குழந்தை இயேசுவை பார்த்தார்கள். மீண்டும் அவர்கள் அரண்மனைக்கு போகவே இல்லை. இயேசுவை பார்த்த பிறகு தங்கள் பாதையை மாற்றிக்கொண்டார்கள்.
அப்போ கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற நாமும் நம் வாழ்வின் பாதைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். டேக் டைவர்ஷன். சில நேரத்தில் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கிறோம், அந்த பாதை சரியில்லை, மேடு பள்ளம். இப்போ இந்த நேரங்களில் மழை காலங்களில் இந்த இடத்துல பாலம் உடைஞ்சிருக்கு, போக முடியாது, ஆபத்து அதிகம், போக வேண்டாம். டேக் டைவர்ஷன். பாதையை மாற்றுங்க, வேறு பாதை, மாற்று பாதையில் செல்லுங்க. பல நேரங்களில் நாம் பாவத்தின் பாதைகளில் சென்றோம் என்றால் நம் பாதைகளை நாம் மாற்ற வேண்டும். இல்லை பழைய குருடி கதவை திறந்த மாதிரி பழைய வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா கிறிஸ்மஸ் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இயேசு பிறக்கிறார். கபிரியல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னவுடன் அன்னை மரியாள் சொன்னார், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும். அவளுடைய கர்ப்பத்தில் கடவுள் குழந்தையாய் ஜனித்தார். ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வருகிற நாம் கிறிஸ்துவின் திருவுடல் என்று குருவானவர் அப்பத்தை உயர்த்தி காட்டுகிற பொழுது நாக்கை நீட்டி அல்லது கையை நீட்டி நாம் என்ன சொல்கிறோம்? என்ன சொல்கிறோம்? ஆமேன். ஆமேன் என்றால் அப்படியே ஆகட்டும். மரியாள் சொன்ன வார்த்தை, மரியாள் ஒரே ஒரு முறை சொன்னாள், அப்படியே ஆகட்டும். அவள் கர்ப்பத்தில் கடவுள் குழந்தையாய் வந்தார். நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் சொல்கிறோம் ஆமேன், அப்படி ஆகட்டும் என்று சொல்கிறோம். அப்படி என்றால் ஒவ்வொரு திருப்பலியிலும் நம் உள்ள குடிலில், உள்ளத்தின் கருவறையில் கடவுள் பிறந்து வருகிறார். எனவே தான் சொன்னேன், நமக்கு வருடத்தில் ஒரு நாள் கிறிஸ்மஸ் அல்ல, வருடத்தில் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான். அதை புரிந்து கொண்டோம் என்றால் நாம் பங்கேற்கிற திருப்பலி நமக்கு அர்த்தமுள்ளதாய் அமையும். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த நள்ளிரவில் நாம் விழித்திருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுகிறோமே, இது சடங்காய், சம்பிரதாயமாய், வாடிக்கையாய் போய்விடக்கூடாது. இம்மானுவேலாய் இம்மண்ணில் பிறந்த தெய்வம், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் எனக்காக இருக்கிறார், நானும் அவரோடு இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமன். எழுந்து நிற்போம், நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, பிறந்த பாலன் நம் உள்ளத்தில், இல்லத்தில் நிறை அருளை தர வேண்டுமென்று நம்பிக்கையோடு நம் மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம்.
மகிழ்வின் நற்செய்தி. துன்பங்களோடு போராடும் அனைவருக்கும், குறிப்பாக கிறிஸ்துவ விசுவாசத்திற்காக சித்திரவதைக்கு உள்ளாகின்ற விசுவாசிகளுக்கு இன்றைய கிறிஸ்மஸ் விழாவாக அமைய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் அரசராக எம் மண்ணில் பிறந்த கிறிஸ்துவின் அமைதியை இவ்வுலகில் எத்திக்கும் பரப்ப சிறந்த பணியாளர்களாக மாற்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் இறை அமைதியால் நிரப்பி நிறை மகிழ்ச்சியை தந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இம்மானுவேலானாக எம் மத்தியில் பிறந்த இப்பாலகன் இயேசுவின் உடன்பிறப்பு இன்று கிறிஸ்மஸ் விழாவினை குதூகலமாக கொண்டாடும் எங்கள் அனைவரின் வாழ்விலும் உடனிருக்கும் இன்ப துன்ப நேரங்கள், வேதனை சோதனை வேளைகள், பணிச்சுமை, கடன் சுமை, பொருளாதார சுமை போன்ற இக்கட்டுகளில் நாங்கள் இம்மானுவேலின் துணையினால் வழிநடத்தப்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழை எளிமை வாழ்வை தேர்ந்து கொண்ட கிறிஸ்துவின் ஆட்சி எம் நாட்டிலும் எம் ஊரிலும் எம் குடும்பங்களிலும் நிலவும் கிறிஸ்மஸ் பெருவிழாவின் மையமாக விளங்குகின்ற பகிர்தல், புரிதல், மகிழ்தல் போன்ற கிறிஸ்துவின் மதிப்பீடுகள் இன்றைய திருப்பலியில் பங்கெடுக்கும் எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் பிரகாசிக்க வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் உள்ள தந்தையாம் இறைவா, என்றும் தந்தையாய் எம்மை வழிநடத்த எம் பங்கு தந்தையை தந்தவா, தந்தைக்குரிய அன்போடு இறை சமூகத்தை காக்கும் நிறை ஞானத்தை பொழிந்தவா, ஆயன் ஆடுகளை காப்பது போல எங்கள் வழிகாட்டியாய் பங்கினை இறை ஒளியில் வழிநடத்தும் எம் தந்தையை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களை அமைதியாக கேட்போம். கைகளை குவிப்போம், கண்களை மூடுவோம். சிறப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். ஒருவேளை நம் குடும்பத்திலோ அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் குடும்பத்திலோ, நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலோ குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்பவர்கள் குழந்தை செல்வத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். அவருடைய கர்ப்பத்தின் தடைகள் நீக்கப்பட்டு இந்த 2024ஆம் ஆண்டு பாலன் இயேசுவினுடைய அருளால் குழந்தை செல்வத்தை அவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், பிறந்திருக்கிற குழந்தைகள் ஏற்ற கால சூழ்நிலையில் பாதுகாப்போடு வாழ வளர, நமது ஊரில் இருக்கிற குழந்தைகள் அறிவில், ஞானத்தில், ஒழுக்கத்தில், பக்தியில் வளர எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள்தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே இறைவா, வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: என்பதற்கான அடையாளம் இதோ கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் அதே பாலன் இயேசுவினுடைய உடலாய் இரத்தமாய் மாறுகிறது. அன்னை மரியாவின் கற்பத்தில் ஜனித்த அதே இயேசு நம் உள்ளத்திலும் நம் உடலை அவர் உடலாய் மாற்ற வருகிறார். அப்பரசத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்த நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அன்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியில் பங்கேற்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களில் இறந்து போன ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியா, பங்கின் பாதுகாவலர்கள் புனித ராயப்பர் சின்னப்பர், புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. பாலன் இயேசு கொண்டு வந்த சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இயேசுவே, நான் உட்கொள்ளும் முது திருவுடலும் திருரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் முது பரிவரக்கத்தால் என் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தீவன தொட்டியில் குழந்தையாய் கிடத்தப்பட்ட தெய்வம் நம் உள்ளத்திற்கு உணவாய் தன்னையே தருகிறார். இவரை பெற்றுக்கொள்ள வந்த நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். நாம் உட்கொள்ளும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக.
இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பு திருப்பலியை சிறப்பித்த இம்மானுவேல் அன்பிய குடும்பங்கள், கபிரியல் தூதர் அன்பிய குடும்பங்கள், 2 அன்பிய குடும்பங்களுக்கும் நம்முடைய ஜெபங்களை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களை, வழக்கம் போல இந்த ஆண்டும் மிகச் சிறப்பாக அர்த்தமுள்ள வகையில் பிரம்மாண்டமாக குடிலை அமைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஊரினுடைய இளைஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை கரங்களை தட்டி உரித்தாக்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்ட பொன்விழா மகிழ்வில் காமநாயக்கன்பட்டி பரலோக அன்னை திருத்தலம் பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பசிலிக்காவாக உயர்த்தப்பட்டதை ஆயர் அவர்கள் அறிவித்தார்கள். இப்பொழுது அந்த பசிலிக்கா பெருவிழா கொண்டாட்ட நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. 28ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு பேராயர்கள் ஆயர்கள் தலைமையில் பசிலிக்கா கொண்டாட்ட நன்றி திருப்பலி நடைபெறுகிறது. வருகிற 28ஆம் தேதி வியாழக்கிழமை பசிலிக்கா கொண்டாட்ட நன்றி திருப்பலி மாலை 5 மணிக்கு காமநாயக்கன்பட்டியில் நடைபெறுகிறது. 6:30 மணிக்கு சபாநாயகர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களுடைய முன்னிலையில் சிறப்பு சமய சகோதரத்துவ நல்லிணக்க வாழ்த்து கூட்டம் நடைபெறுகிறது. எனவே நம்முடைய பங்கு மற்றும் கிளை கிராமங்களில் அன்பியங்கள் வாயிலாக நீங்கள் எத்தனை நபர்கள் சேருகிறீர்களோ அதற்கு தகுந்தாற்போல் வாகனங்களை ஏற்பாடு செய்து காமநாயக்கன்பட்டி பசிலிக்கா கொண்டாட்ட திருப்பலியில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5 மணிக்கு திருப்பலி தொடங்கும். நீங்கள் 4 மணிக்கே காமநாயக்கன்பட்டியில் இருந்தால் நீங்கள் பசிலிக்காவை சுற்றி பார்த்து ஜெபித்து 5 மணிக்கு சரியாக திருப்பலியில் பங்கேற்க வாய்ப்பாக இருக்கும். திருப்பலியினுடைய நிறைவில் அனைவருக்கும் அசன விருந்து நடைபெறும். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள், ஊர் பொறுப்பாளர்களோடு இணைந்து இந்த பசிலிக்கா சிறப்பு திருப்பலியில் கலந்து கொள்ள ஏற்பாடு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 28ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு நடைபெறும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் நன்றி வழிபாடு ஆரம்பமாகும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பகல்ல திருப்பலியில் இரவு 10:30 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பமாகும். 11 மணிக்கு நன்றி வழிபாடு ஆரம்பமாகும். நற்கருணை ஆசிரியனுடைய நிறைவில் 11:45 மணிக்கு புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலி நடைபெறும். எனவே இணைந்து கொண்டாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பரின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணக தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. கரங்களை குவித்து பாலன் இயேசுவை உற்று பார்த்து பாலன் இயேசு வழியாக சிறப்பு ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். அளவற்ற நன்மையின் இறைவன்
தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர்கள் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் உள்ளங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பிட அருள்வாராக. இயேசுவின் மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திருச்சபையில் நீங்கள் பங்கு பெற செய்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இம்மானுவேலா இயேசுபாலன் நம்மோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனியும் கொண்டு